கிளாட்ல டெய்லியுமே ஒரு அப்டேட் வரும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தது. அதுதான் கம்ப்யூட்டர் யூஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி கிளாட் கோட்ல வந்து பார்த்திருந்தோம். ரிமோட் கண்ட்ரோல்னா என்னன்னு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா கிளாடோடைய கோவொர்க், அதாவது டெஸ்க்டாப்ல எப்படி வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து எப்படி ரிமோட்லயே கிளாட் டெஸ்க்டாப்பை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹைப்புன்னு மட்டும் கொடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பூஸ்ட் ஆகும். இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா, இப்போதைக்கு மேக் யூசருக்கு பீட்டா யூஸராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக விண்டோஸ்க்கு வந்துடும். ஸோ நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். விண்டோஸ் யூஸராக இருந்தாக்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, கிளாடோடைய டெஸ்க்டாப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் உங்களோட iOS ஆப் ஆர் ஆண்ட்ராய்டு ஆப் அதை ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது லேட்டஸ்டான ரிலீஸ். அண்ட் தென் நீங்கள் எங்கே போகணும்னா, கிளாடோடைய கோவொர்க் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்பேட்சை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அது கேட்கும், இந்த மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்களா இல்லை என்னுடைய மொபைலில் சைன்இன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருந்து ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்து பாருங்கள், ஒர்க் ஆகும். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் நிறைய எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் பண்ண சொல்லியிருந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தது. அண்ட் தென் நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே அது பண்ணாது. அது வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்து இன்னொன்று என்ன பண்ண சொல்லியிருந்தேனாக்கா, ப்ரௌசரில் போயிட்டு CSK மேட்ச் என்ன அப்படின்றது கேட்க சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கிளாடோடைய க்ரோம் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இது மேண்டேட்ரி. நான் வந்து என்னுடைய மேக் மினியில் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் அதையுமே இன்ஸ்டால் பண்ணி க்ரோம் எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணி விட்டேன். ஸோ அது போயிட்டு அழகாக சர்ச் பண்ணிவிட்டு, ஸோ சென்னையோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து March 30 குவாஹாத்தியில் நடக்குது, ராஜஸ்தான் ராயலோடு சொல்லி பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேனாக்கா, ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸை பற்றி நான் அதாவது என்னுடைய ஃபோன்லேயே செக் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தாலும் நான் ப்ரௌசரோடைய யூசேஜுக்காக பண்ணேன். ஸோ இன்னும் நிறைய யூஸ் கேஸ்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னென்னா என்னுடைய ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய ட்ரைவை வந்து போய் செக் பண்ணுறது, மெயிலை செக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணுறது தான். இதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் கூட நடக்கலாம். ஸோ என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறீங்க அதுவுமே இருக்குது. இப்போதைக்கு க்ரோம் மட்டும் தான் சப்போர்ட்டட். ஸோ கம்ப்யூட்டர் யூசேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய PII இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே லீக் ஆகக்கூடாது. ஸோ இதில் மட்டும் கான்ஷியஸாக இருங்க. பட் இந்த அப்டேட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மேக் யூஸராக இருந்தாக்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். விண்டோஸ் யூஸர்னால் இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வித்தின் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸில் வந்துடும். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னா, ஓப்பன் கிளாவோடைய ஆப்போசிட். ஓப்பன் கிளாவில் வந்து இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. கம்ப்யூட்டர் யூஸாக இருக்கட்டும், டெஸ்க்டாப் யூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணுற அளவுக்குலாம் இருந்தது. இப்போது அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட், அதுதான் வந்து கிளாடோடைய சேனல்ஸ். இதுக்கு முன்னாடி சேனல்ஸ்லாம் இல்லவே இல்லை. இப்போ அந்த சேனல்ஸையும் கொண்டு வந்து டெலகிராம் வழியாக, ஸ்லாக் வழியாலாம் நாங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கிளாடை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொடுக்கறத பார்த்தா கிளாடு வந்து இந்த ரேஸில் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய தாட் என்னங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி AI தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.